இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா? அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏய் மரத்துல ஏறாத, ஏய் ஏய் அங்க கரண்ட் போகுது, இறங்கி சேர தூக்காத, நாற்காலிய தூக்காத, சேர தூக்காத, அணில் போய் அந்த கரண்ட் கம்பியை கடிச்சிடாத அப்படின்னு சொல்லாத ஒரு கூட்டம். கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் போடப்பட்ட பிளாஸ்டிக் குவளைகளை குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் உண்டென்றால் அது நாம் தமிழக ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை. அதனாலதான் நாங்க எப்போதுமே காவல்துறை போய் அனுமதி தகவல் சொல்லதான் போவோம். ஐயா தேனியில இந்த மாதிரி நாங்க ஒரு பங்களாமே ஒரு கூட்டம் போடுறோம், எதுக்கு சொல்றீங்க? எப்படி அனுமதி வேணுமா? அனுமதியை தர முடியாது. யார் கேட்டது? நாங்க அனுமதியை கேட்கலையே, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தகவலை சொல்றோம், அவ்வளவுதான். காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை. காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க தானே தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு. எப்படிங்க அண்ணன் சொல்லுவாங்க? தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கும் பாதுகாப்பு அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான். இங்கே சாதி சாதியாக பிரிச்சா தேவேந்திர வேளாளர் எப்படி சொல்றது? அவங்க பல்லர் தானே, அவங்கள போய் எப்படி தேவேந்திர வேளாளர் சொல்லுவேன்? எப்படி பேச முடியுது? எப்படி வேளாளர்? அவங்க நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு தன்னன்னா